நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் ராஜாதி ராஜாவே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதனைக்குரிய ஒரே மெய் தேவன் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆதியும் அந்தமுமானவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான நம்முடைய பரிசுத்த ஆராதனை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். வரவேண்டியதான தம்முடைய பிள்ளைகளை, புதியவர்களை கர்த்தர் கூட்டிச் சேரும். எங்கள் தேவாதி தேவன் வந்து முன்னின்று உம்முடைய பரிசுத்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தருவீராக. பாடல் பகுதிகளை கர்த்தர் பொறுப்படும். அபிஷேக ஜெபம் ஆராதனை வேளைகளிலே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை உண்டாகட்டும். தூது பகுதியிலே கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே எங்களோடு பேசுவீராக. அன்பின் காணிக்கைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற வரப்போகிற யாவரையும் ஆண்டவர் அபிஷேகித்து, ஆண்டவரே சுகப்படுத்தி, பலப்படுத்தி, அற்புதங்களினால் நிரப்பி ஆசீர்வதித்து அனுப்பும். எங்கள் தேவனுடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாட்டுத்தாளிலே முதலாவது பாடல், ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனதார வாழ வைப்பார் மகிமையின் தேவனவர், பரலோகம் சேர்த்திடுவார் பரலோக ராஜனவர். துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு, ஹே துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனுகுல மீட்புக்காக வந்தவரும் இவரே, பாவங்கள் சாபங்களை மன்னித்தவர் இவரே. மனுகுல மீட்புக்காக வந்தவரும் இவரே, பாவங்கள் சாபங்களை மன்னித்தவர் இவரே. பரலோக வாசலை திறந்தவர் இவரே, நித்திய ஜீவனையும் தந்தவரும் இவரே. பரலோக வாசலை திறந்தவர் இவரே, நித்திய ஜீவனையும் தந்தவரும் இவரே. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு, ஏ துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனதார வாழ வைப்பார் மகிமையின் தேவனவர், பரலோகம் சேர்த்திடுவார் பரலோக ராஜனவர். துதியும் கனவும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு, ஏ துதியும் கனவும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா,
பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா. பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. உலகத்தில் வந்துதித்த மெய்யான ஒளியே, நீதியின் சூரியனாய் வந்தவரும் இவரே. உலகத்தில் வந்துதித்த மெய்யான ஒளியே, நீதியின் சூரியனாய் வந்தவரும் இவரே. பாவ இருளை நீக்கியவர் இவரே, பரிசுத்த வாழ்க்கையை தந்தவரும் இவரே. பாவ இருளை நீக்கியவர் இவரே, பரிசுத்த வாழ்க்கையை தந்தவரும் இவரே. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா. பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா. பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனதார வாழ வைப்பார் மகிமையின் தேவன் அவர், பரலோகம் சேர்த்திடுவார் பரலோக ராஜனவர். துதியும் கனவும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. துதியும் கனவும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா. பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா. பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. வானிலும் பூமியிலும் உயர்ந்தவர் இவரே, எல்லா நாமத்திலும் மேலான நாமமே. வானிலும் பூமியிலும் உயர்ந்தவர் இவரே, எல்லா நாமத்திலும் மேலான நாமமே. பேய்களும் நோய்களும் நடுங்கியே ஓடுதே, வல்லமை உள்ள தேவனும் இவரே. பேய்களும் நோய்களும் நடுங்கியே ஓடுதே, வல்லமை உள்ள தேவனும் இவரே. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா. பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா. பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனதார வாழ வைப்பார் மகிமையின் தேவன் அவர், பரலோகம் சேர்த்திடுவார் பரலோக ராஜனவர். துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா. பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா. பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. பாட்டுத்தாளிலே கடைசி பாடல். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. தெரிந்த பாடல். கரங்களை தட்டி பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம்
இயேசுநாதா துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாபேசை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாபேசை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆகாரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. அன்னாளை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆகாரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. அன்னாளை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா துதி உமக்கே என்றுமே. துதி
ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாரே. ஹல்லேலூயா. பாட்டுத்தாளிலே 4வது பாடல். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். இந்த பாடலை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன், வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே, மகிமை மகிமையே என் மனம் பாடுதே, மக்கள் மத்தியில் என்று மகிழ்ச்சி பொங்குதே, மக்கள் மத்தியில் என்று மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன், வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். சீயோன் பலனே வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். சீயோன் பலனே வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் பலனு ஆசீர்வாதமே, ஜீவன் பலனு ஆசீர்வாதமே, நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே, நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன், வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்று உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்று உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுதே, அல்லேலூயா என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே, ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன், வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். தேவ சாயல் தேவ சபையில் தோன்றுதே, தேவன் நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சாயல் தேவ சபையில் தோன்றுதே, தேவ நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சேவையே என் கம்பீர சேவை, தேவ சேவையே என் கம்பீர சேவை, தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன், தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன், வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன், வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். தேவ சாயல் தேவ சபையில் தோன்றுதே, தேவன் நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சாயல் தேவ சபையில் தோன்றுதே, தேவன் நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார்.
தேவ சேவையே என் கம்பீர சேவை, தேவ சேவையே என் கம்பீர சேவை. தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவே, 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 தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே கடந்த வாரம் முழுவதும் நம்மை பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள் போன்ற சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை கைவிடாமல் இம்மட்டுமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறார். நான் உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் நம்மை தாங்கி தப்புவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கூட தேவனுடைய சமூகத்திலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். தேவனுடைய வல்லமை நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய சமூகம் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய புதிய கிருபைகளினாலே நம்மை நிரப்புகிற தேவன். தம்முடைய வார்த்தைகளினாலே நம்மை தேற்றுகிற தேவன். தம்முடைய வசனத்தினாலே நம்மை நிலைநிறுத்துகிற தேவன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு ஒரு புதிய அபிஷேகத்தையும், புதிய ஆரோக்கியத்தையும், புதிய சமாதானத்தையும், அவருடைய சந்தோஷத்தையும் தந்து நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்கிறபடினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். லிபிக்காடா பக்க துரபால பங்காடா பக்க துடிபி லிபிக்கு திடி, லிபிக்காடா பக்க ஷல பங்காடா பக்க துடிபி லிபிக்கு திடி. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிற தேவன். நம்முடைய சூழ்நிலைகளை கண்டு, வியாதிகளை கண்டு பயப்படும் வேலைகளிலெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. நீ பயப்படாதே, இந்த சூழ்நிலையிலும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். திகையாதே, நானே உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவன், தம்முடைய வலது கரத்தினால் நம்மை தாங்குகிற தேவன் நமக்கு இருக்கிறபடினாலே இம்மட்டுமாக இந்த விசுவாச பாதையிலே முன்னோக்கி ஓட கர்த்தர் உதவி செய்கிறபடினாலே நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். லிபிக்காடா பக்க ஷலபங்காடா பக்க திடி, லிபிக்காடா பக்க துரபல பக்கடா பக்க துடிபி லிபிக்கு திடி. ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவர், நன்றியோடுமை துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளையே,
நம்முடைய சூழ்நிலையின் நிமித்தமாக, பலவீனங்கள் வியாதிகள் நிமித்தமாக, பிரச்சனைகள் நிமித்தமாக ஒருவேளை நொறுங்குண்ட இருதயத்தோடு காணப்பட்டாலும் கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கிறவர். நறுங்குண்ட ஆவியுள்ள வேதனையான சூழ்நிலையில் இருந்தாலும் அதிலிருந்து நம்மை ரட்சிக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருந்து நம்மை தொடர்ந்து வழிநடத்த போகிறபடியினாலே விசுவாசத்தோடு நாம் மீண்டும் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பாக்கா ஷாலபங்காடா பாக்கா திடி லிபிக்காடா பாக்கா துரபால பக்காடா பாக்கா திடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும் என்று ஏசாயா மூலமாய் சொல்லுகிறார். நம்மை அழைத்தது மனிதர் அல்ல, கர்த்தரே நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை வரப்பண்ணினதும் கர்த்தரே நம்மை வரப்பண்ணியிருக்கிறார். எனவே இதுவரைக்கு வாய்க்காத காரியங்களை, அந்த வழிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு வாய்க்க பண்ண போகிறபடியினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லிபிக்காடா பாக்கா ஷாலபங்காடா பாக்கா துடிபி லிபிக்கு துடி. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாம என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாம என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நீசியே என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நீசியே என்னாலும் வெற்றி தருவி. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே. சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷமா கூடவே இருக்கிறீ. யெகோவா ஷமா கூடவே இருக்கிறீ. கலங்கலப்பா
கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாம என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். சோத்திரமே அப்பா சோத்திரமே, 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 சோத்திரமே அப்பா சோத்திரமே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் பாட்டுத்தாளிலே 3வது பாடலையும் 2வது பாடலையும் கூட பாடி நாம் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தப் போகிறோம். 3வது பாடல், வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பக்தி வினயத்தோடு கூட பாடி நாம் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று. ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று. ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே,
இறங்கி வரும் தேவ மகிமையே, வேகமாய் இறங்கி வாருமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி பாடி நாம் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோமாக. இறங்கி வரும் தேவ மகிமையே, வேகமாய் இறங்கி வாருமே. இறங்கி வரும் தேவ மகிமையே, வேகமாய் இறங்கி வாருமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தாவீதின் மேல் இறங்கி வந்ததே, ராஜாவாக அபிஷேகித்ததே. தாவீதின் மேல் இறங்கி வந்ததே, ராஜாவாக அபிஷேகித்ததே. கோலியாத்தை ஜெயிக்க வைத்ததே, தலை நிமிர்ந்து நிற்க வைத்ததே. கோலியாத்தை ஜெயிக்க வைத்ததே, தலை நிமிர்ந்து நிற்க வைத்ததே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறங்கி வரும் தேவ மகிமையே, வேகமாய் இறங்கி வாருமே. இறங்கி வரும் தேவ மகிமையே, வேகமாய் இறங்கி வாருமே. சிம்சோன் மேலே இறங்கி வந்ததே, சிங்கத்தையும் கிழித்து போனதே. சிம்சோன் மேலே இறங்கி வந்ததே, சிங்கத்தையும் கிழித்து போனதே. கட்டுகளும் அறுந்து போனதே, எதிரிகளை ஜெயிக்க வைத்ததே. கட்டுகளும் அறுந்து போனதே, எதிரிகளை ஜெயிக்க வைத்ததே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறங்கி வரும் தேவ மகிமையே, வேகமாய் இறங்கி வாருமே. இறங்கி வரும் தேவ மகிமையே, வேகமாய் இறங்கி வாருமே. கிதியோன் மேலே இறங்கி வந்ததே, பலசாலியாய் எழும்ப வைத்ததே. கிதியோன் மேலே இறங்கி வந்ததே, பலசாலியாய் எழும்ப வைத்ததே. ஒரு மனமாய் துதிக்க வைத்ததே, சத்துருவை சிதறடித்ததே. ஒரு மனமாய் துதிக்க வைத்ததே, சத்துருவை சிதறடித்ததே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறங்கி வரும் தேவ மகிமையே, வேகமாய் இறங்கி வாருமே. இறங்கி வரும் தேவ மகிமையே, வேகமாய் இறங்கி வாருமே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லுவோம். சிலர் ஊருக்கு போயிருந்தாலும்
கர்த்தர் நம்மை அவருடைய சமூகத்திலே கூட்டி சேர்த்திருக்கிறார். சங்கீதம் 65 வசனம் 11. ஹல்லேலூயா. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இம்மட்டுமாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே விடுதலையோடு பாடி துதித்து ஆராதித்து உம்மை மேன்மைப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே எங்களோடு பேசும். சிறியவர்களாகிய நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திரும்ப வாசிக்கலாம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இந்த வசனத்திலே நமக்கு 2 வித ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற யாவரும் அதை சுதந்திரித்து கொள்ள முடியும். எனவே இந்த 2 ஆசீர்வாதங்களையும் நாம் இந்த நாளிலே விசுவாசத்திலே சுதந்திரித்து கொள்வோமாக. முதலாவது, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன். வருஷம் என்று சொன்னால் 365 நாட்களும். ஒருவேளை லீப் வருடம் என்றால் 366 நாட்களும். நன்மையால் முடிசூட்டுகிற தேவன். நம்முடைய நன்மையால் அல்ல, அவருடைய நன்மையால், தேவனுடைய நன்மையால் நம்மை அவர் முடிசூட்டுகிறாராம். ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய நன்மை எதுவோ என்று அவர் வைத்திருக்கிறாரோ அந்த நமக்கு வேண்டிய அவருடைய நன்மைகளினால் நம்மை முடிசூட்டுவேன் என்று சொல்லுகிறார். நம்மிடத்தில் நன்மைகள் சில நாள் இருக்கும், சில நாள் இல்லாமல் போயிடும். ஆனால் ஆண்டவர்கிட்ட எப்பவும் நன்மைகள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் அவருடைய நன்மையினாலே, ஆசீர்வாதத்தினாலே அவர் முடிசூட்டு கொண்டிருக்கவே முடியும். எனவே இந்த வருஷத்திலே அல்லது இந்த நாட்களிலிருந்து ஆண்டவர் நமக்கு அவருடைய நன்மைகளை குறைவில்லாமல் தருவேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, 104 சங்கீதம் 28 வசனத்தை கூட வாசிக்கலாம். 104:28. நீர் கொடுத்த நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். கடலில் உள்ளதான சிறிய பெரிய ஜீவன்கள் எல்லாம், கடலில் எவ்வளவோ ஜீவன்கள் இருக்கிறது, சிறியவைகள் பெரியவைகள் என்று சொல்லி. ஆனாலும் அவைகள் நன்மையால் திருப்தியாகுகிறது. எப்பொழுது? தேவன் தமது கையை திறக்கும் போது. தேவன் தம்முடைய கையை திறக்கும் பொழுது கடலில் உள்ள ஜீவன்கள் எல்லாம் திருப்தியாகிறதா, நன்மையால் திருப்தியாகிறது. அப்போ தேவன் கடலில் இருக்கிற ஜீவன்கள் திருப்தி அடையும்படி தம்முடைய கையை திறக்கிறது உண்மையானால், தேவ ஜனங்களாகிய நாம் திருப்தி அடையும்படி அவருடைய கைகளை நமக்காக திறப்பது அதிக முக்கியமானது, அதிக எதிர்பார்க்கிறது, அதிக நன்மையானது. எனவே நமக்காக ஜீவனையே கொடுத்தவர் அப்போ தமது கையை நமக்காக திறக்க மாட்டாரா?
நிச்சயம் திறப்பார். நிச்சயம் நம்மையும் இந்த நாளிலிருந்து அவருடைய நன்மையால் நம்மை திருப்தியாக்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவனுடைய கை நமக்காக திறக்கப்படுகிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்போ நமக்கு வருகிற நன்மை வந்து கொண்டே இருக்கும். எனவே இன்னொரு வசனம் சொல்லுகிறது, 145 சங்கீதம் 16 வசனத்தை கூட நீங்கள் வாசிங்க. நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறார். அங்கே நன்மையால் திருப்தியாக்குகிறார், இங்கே வாஞ்சையை திருப்தியாக்குகிறார். ஆண்டவருடைய கையை திறக்கும் பொழுது ஜீவராசிகள் நன்மையால் திருப்தி அடைகிறன. அவைகள் என்னென்ன வாஞ்சிக்கிறதோ அந்த வாஞ்சைகளையும் ஆண்டவர் திருப்தியாக்குகிறார். அப்போ இந்த நாளிலிருந்து கர்த்தர் நம்முடைய வாஞ்சைகளையும் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவருடைய கையை நமக்காக நிச்சயமாக திறப்பார். எனவே ஆண்டவர் நம்மை நன்மையால் இனிவரும் நாட்களிலே, இந்த புதிய ஆண்டிலே நமக்கு வேண்டிய நன்மையால் நம்மை திருப்தியாக்குகிறது மட்டுமல்ல, நம்முடைய வாஞ்சைகளையும் ஆண்டவர் திருப்தியாக்கி இன்றிலிருந்து நடத்துவார் என்று விசுவாசிப்போம். அந்த விசுவாசத்தோடு நாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தான் தாவீது சொல்லுகிறான், 103 அதிகாரம் 5 வசனமா, சங்கீதம் 103:5, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. நம்முடைய வாயை ஆண்டவர் நன்மையினால் திருப்தியாக்குகிறவர். எவ்வளவோ வேதனைகளை சந்தித்து கொண்டே இருந்தாலும் கர்த்தர் நமக்கு அவருடைய நன்மையினால் நம்மை திருப்தியாகிற தேவன். கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயதை திரும்ப வால வயது போல் ஆக்குகிறவராம். ஆனால் நம்ம என்ன செய்யணுமா? 103 சங்கீதம் 1-2 வாசிக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்கக்கூடாது. அவர் நமக்கு செய்த நன்மைகளை, உபகாரங்களை நம்ம மறந்து விடவே கூடாது. நம்ம செய்கிற தப்பு என்னென்னா, மறந்துடுவோம். ஜெபிக்க மறந்துடுவோம், துதிக்க மறந்துடுவோம், ஆராதிக்க மறந்துடுவோம், வேத வாசிக்க மறந்துடுவோம், சில நேரங்களில் கர்த்தரையே மறந்துடுவோம். எனவே தான் உபாகமம் 32 அதிகாரம் 18-19 சொல்லுகிறது. உபாகமம் 32:18-19. உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமல் போனாய் அல்லது மறந்து போனாய். உன்னை பெற்ற தேவனை நீ என்ன செய்கிற? மறந்துடு. நம்ம நினைக்கிறேன் எங்கள் அம்மா அப்பா தான் என்னை பெற்றாங்கன்ட்டு. அது ஒரு விதத்தில் சரிதான், எழுத்தின்படி. ஆனால் மெய்யாக நம்மை பெற்றது தேவன் தான். அதை நம்ம மறந்துடுதோம். அதனால தான் கர்த்தர் மறக்காத, என்னை நீ மறக்காத அப்படின்னு சொல்கிறார். அப்படி மறக்காமல் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும், முழு இருதயத்தோடும் அவரை துதிக்கணும். அவருடைய உபகாரங்களை, நமக்கு செய்த நன்மைகளை மறக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு வேளை தீமையை அனுமதிக்கிறது போல இருக்கலாம், வியாதியை சந்திக்கிறது போல் இருக்கலாம், நஷ்டங்களையும் தோல்விகளையும் சந்திக்கிறது போல இருக்கலாம். ஆனால் எவ்வளவோ காலங்கள் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார் அல்லவா, அதை நீங்கள் நினச்சி பார்க்கணும். இந்த காலம் உங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு காலம் போல் தெரியும், ஆனாலும் அதை கடந்து போக செய்வார். அதிலிருந்து உங்களை வெளியே வரச் செய்வார். எனவே தேவனை நீங்கள் மறக்கக்கூடாது. அப்பொழுதுதான் முன்பு வாசித்த வசனத்தின்படி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார்.
எந்த அளவுக்கு ஸ்தோத்தரிக்கிறீங்களோ துதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாயை நன்மையினால் ஆண்டவர் திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயது திரும்ப வாழ வயது போலாகும். அதாவது அதனுடைய பொருள் என்ன என்றால், இழந்து போன பலனை, இழந்து போன ஆரோக்கியத்தை திரும்பவும் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். கழுகு எப்படி இழந்து போன பலனை அது திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறதோ, அதுபோல தேவனுடைய பிள்ளைகள் இழந்து போன ஆரோக்கியம், இழந்து போன சுகம், இழந்து போன பலன், இழந்து போன சமாதானம், சந்தோஷம், இவைகளெல்லாம் நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுது கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், மறக்காமல் கர்த்தரை துதிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை நன்மைகளினால் நிரப்புவார், நன்மைகளினால் நம் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். நமக்கு இழந்து போன பலனை, சுகத்தை மீண்டும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தான் தாவீதை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5-7 வரை என்று நினைக்கிறேன். 2 சாமுவேல் 16:5 வாசிங்க. ம் 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 இங்கே தாவீதை தூசிக்கிறான் ஒருத்தன். அப்சலோம் வந்து சிங்காசனத்தை கைப்பற்றிட்டான். அப்சலோம் மகனுக்கு பயந்து தாவீது இப்போ வெளியே வர்றாரு. அப்படி வார இடத்துல தான் அந்த சீமேயு என்பவன் தாவீதை என்ன செய்கிறான்? தூசிக்கிறான். ம் 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 ரெண்டாவது அவன் என்ன செய்கிறான்? கற்களை எறிகிறான். இவ்வளவுக்கும் பராக்கிரமசாலிகள் தாவீதை சுற்றி வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் சீமேயி தூசிக்கிறான், கற்களை தாவீது மேலே எறிகிறான். மூன்றாவது என்ன செய்கிறான்? இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ என்று அவனை எவ்வளவு கேவலமாக பேசுகிறான் என்று பார்க்கிறோம். தேவன் இப்படியும் தாவீதுக்கு ஒரு சூழ்நிலையை அனுமதிக்கிறார். சில நேரங்களில் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த தூஷணத்தை அனுபவிக்கிறதான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியது வருகிறது. கற்கள் நம்மேல் விழுகிறது போல வேதனைகளை சந்திக்க வேண்டியது வருகிறது. இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, இல்லாத பொல்லாததெல்லாம் நம்மை குறித்து பேசுகிற வார்த்தைகளை கேட்க வேண்டியது வருகிறது. தொலைந்து போ, தொலைந்து போ என்று சொல்லி நம்மை வேதனையாய் பேசுகிற சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியது வருகிறது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது தாவீது தன் பக்கத்தில் இந்த பக்கமும் பலசாலிகள் இருக்கிறாங்க, இந்த பக்கமும் பலசாலிகள் இருக்கிறாங்க. அவன் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த சீமேயுவை கொன்றுவாங்க. ஆனால் தாவீது என்ன செய்கிறான்? வாசியுங்கள் 12ஆம் வசனம் அதே அதிகாரத்தில். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. அவன் தூசிக்கட்டும், கல்லை கொண்டு எரியட்டும், என்னை வேதனைப்படுத்தும்படி பேசட்டும், இப்படி நான் சிறுமைப்படும்படி தேவன் அனுமதித்திருக்கிறார். ஒருவேளை இப்படி நான் சிறுமைப்படுகிறேன் அல்லவா, இதற்கு வேண்டியதான நன்மையை எனக்கு சரி கட்டுவார் அல்லது எனக்கு தருவார் என்று சொல்லி அவன் தன்னை தேற்றிக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் கடந்து செல்லும் பொழுது இனி நமக்கு நன்மை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, கர்த்தர் நம்மை கைவிட்டு விட்டார் என்று நினைக்கக்கூடாது. அப்படி சிறுமைப்படுத்தப்பட்ட வேளையிலும் தாவீது இதுக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார், நன்மையை தருவார் என்று அவன் பொறுமையோடு இருக்கிறான். தேவ ஜனங்கள்
இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சில நாட்கள் கடந்து செல்லலாம், சில மாதங்கள் கடந்து செல்லலாம், சில வருஷங்கள் கூட கடந்து செல்லலாம். ஆனாலும் நன்மையை சரி கட்டுவார், எனக்கு நன்மையை தருவார் என்று பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும். அதைத்தான் தாவீது செய்தான். பொறுமையை இழந்து விடக்கூடாது. ஒரு செல்போன் போல பொறுமை யாருக்குமே கிடையாதாம். செல்போனுக்கு இருக்கிற பொறுமை யாருக்கும் கிடையாதாம். ஏன்னா அது சொல்லிச்சு தான், ஒரு சந்தோஷமான காரியம் வந்ததுன்னா என்னை எடுத்து மணிக்கணக்காக அந்த சந்தோஷத்தை ஊரில் உள்ள எல்லாருக்கும் சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அதே நேரம் அவங்களுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்க, அப்பவும் என்ன தான் தூக்கி எடுத்துக்கிட்டு யார் யார்கிட்ட என்னென்ன பேசணுமோ, சண்டை போடணுமோ, கெட்ட வார்த்தை பேசணுமோ அவ்வளவையும் பேசிக்கிட்டே கிடக்காங்க. யார் மேலேயாவது அவங்களுக்கு காதல் வந்துருச்சுனாலும் அதுக்கும் என்னையத்தான் போட்டு மணிக்கணக்காக பேசிட்டு கிடக்காங்க. எவ்வளவு நாள் தான் நான் தாங்கிறதுன்னு சொல்லி ஒரு செல்போன் சொல்லிச்சான். அதனால மனுஷர்களை விட நாம் பொறுமைசாலி. ஆனால் இங்கே தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு ராஜா என்பதை கூட மறந்து அந்த சிமேயை தூஷித்த பொழுது, கற்களை எறிந்த பொழுது, தாவீது தன்னிடத்தில் இருக்கிற அந்த பராக்கிரமசாலிகளை பயன்படுத்தலை. மாறாக பராக்கிரமசாலி சொல்றாங்க, அந்த செத்த நாய் உம்மை தூசிப்பானே, நான் அவனுடைய தலையை வாங்கி கொண்டு வரட்டுமா அப்படின்னு அந்த பராக்கிரமசாலிகள் சொல்றாங்க. அப்பந்தான் தாவீது அப்படி சொல்றாரு, வேண்டாப்பா, அவன் தூசிக்கட்டும், அவன் கல்லெறியட்டும், நான் என்னை சிறுமைப்படுத்தட்டும். ஒருவேளை ஆண்டவர் இந்த சிறுமையை பார்த்தாவது எனக்கு நீதி சரி கட்டுவார், எனக்கு நன்மையை சரி கட்டுவார், நன்மையை தருவார் என்று சொல்லி அவன் விசுவாசிக்கிறான். தேவனுடைய பிள்ளையே, தாவீது விசுவாசித்தது போல, அவன் நினைத்தது போல மீண்டும் கர்த்தர் தாவீதை ராஜாவாக உயர்த்துகிறார். எந்த அப்சலோமு தாவீதை துரத்தினானோ அதே அப்சலோம் யுத்த களத்திலே மரித்து போகிறான். கர்வாலி மரத்தில் அவனுடைய தலை சிக்கிருச்சு, அவனை கொன்று போட்டார்கள். இப்போ மீண்டும் ராஜ பதவிக்கு அவன் புறப்பட்டு வருகிறான். ராஜா எருசலேமுக்கு வருகிறான். இப்போ என்ன நடக்குது? 2 சாமுவேல் 19:18-19 வாசிங்க. இப்போ அதே சீமேயி வந்துட்டான். சிங்காசனத்தை விட்டு தாவீது காட்டுக்கு போகும்போது அதே சீமேயி தாவீதை தூசிச்சான், கற்களால் எரிஞ்சான், இரத்தப்பிரியனே தொலைஞ்சு போன்னு கேவலமாக பேசினா. இப்போ தாவீது திரும்ப ராஜாவாக சிங்காசனத்துக்கு போய் உட்கார போறாரு. இப்பவும் வந்துட்டான் சீமேயி. வந்துட்டு என்ன சொல்றான்? தாழ விழுகிறான். எந்த தாவீத இரத்தப்பிரியனேன்னு சொன்னானோ இப்போ அதே தாவீதுக்கு முன்னால வந்து என்ன செய்கிறான்? தாழ விழுகிறான். கர்த்தர் நன்மை சரி கட்டினாரா இல்லையா? தேவ பிள்ளையே, உன்னை தூசித்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற வியாதிகள், இப்படிப்பட்ட சீமேயுக்கள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள் என்றைக்கும் உங்களை தூசிக்க முடியாது, என்றைக்கும் உங்கள் மேல் கல்லெறிய முடியாது. சீக்கிரமாக அந்த சூழ்நிலைகள் எல்லாம் உங்கள் பாதத்திலே விழும்படி கர்த்தர் உங்களுக்கு நன்மையை சரி கட்டுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. என் ஆண்டவனே, முதல்ல இதே வாய் சொல்லிச்சு, இரத்தப்பிரியனே அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ அதே சீமேயி சொல்றான், என் ஆண்டவனே அப்படிங்கிறான். என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்த வேண்டாம். நான் தெரியாம கல்லெறிஞ்சிட்டேன், தெரியாம உங்களை தூசிச்சிட்டேன், அந்த அக்கிரமத்துக்கு பதில் செஞ்சிடாதீங்க.
ம் ம் துரோகத்தை நினைக்காமலும் வைக்காமலும் இருப்பாராக. தாவீது அவனை ஒன்றும் செய்யலை. ஏனென்றால் சிங்காசனத்திலே கர்த்தர் அவனை உயர்த்தி விட்டார். ஆனால் தாவீதினுடைய மகன் சாலமோனுக்கு இந்த சம்பவத்தை தாவீது சொன்னான். இப்படியெல்லாம் அவன் என்னை வேதனைப்படுத்தினாப்பா அப்படின்னு சொல்லி அதை மனதில் வாங்கி கொண்ட சாலமோன் தாவீது இறந்த பிறகு சீமேயுவை கொன்று போட்டான். தேவ பிள்ளையே, உனக்கு வேதனை கொடுக்கிற சூழ்நிலைகள் ஒருவேளை உன் காலத்தில் அது உயிரோடு இருக்கிறது போல் இருக்கலாம். ஆனால் ஏற்ற வேளையிலே கர்த்தர் அந்த சத்துருவை, அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் கொன்று போட்டு உன்னையும் உன் சந்ததியையும் ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தாவீதினுடைய பொறுமையின் நிமித்தமாக அவன் வேதனைகளை அனுபவித்த பொழுதிலும் தேவன் மேல் விசுவாசமாய் இருந்தான். மீண்டும் அவனை சிங்காசனத்தில் உயர்த்தின அதே தேவன் இன்றைக்கு வேதனை அனுபவிக்கிற தேவ பிள்ளையே, வியாதியினாலும் போராட்டங்களினாலும் சூழ்நிலைகளினாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ பொறுமையாயிரு. கர்த்தரை ஆராதித்து கொண்டே இரு, மகிமைப்படுத்தி கொண்டே இரு. தாவீதை மீண்டும் சிங்காசனத்திலே உயர்த்தின தேவன் உன்னையும் உயர்த்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலைகளிலும் சோர்ந்து போக வேண்டாம். சீமேய்க்கள் இருப்பார்கள், ஆனால் ஏற்ற வேளையிலே அவர்களை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். ஆனால் சிறுமைப்பட்ட உன்னையோ கர்த்தர் சிங்காசனத்தில் வைத்து ஆசீர்வதிப்பார். நன்மையை சரி கட்டுவார். நன்மையினால் உன்னை நிரப்புவார். இழந்து போன பலத்தினால், ஆரோக்கியத்தினால், சந்தோஷத்தினால், ஆசீர்வாதங்களினால் மீண்டும் உன்னை நிரப்புவார் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த வசனத்திலே தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதத்தின்படி முதலாவது ஆசீர்வாதம் நன்மையினால் திருப்தியாக்குகிற தேவன். இரண்டாவது 65:11 சங்கீதம் 65:11, உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. நம்முடைய பாதைகள் அல்ல, நாம் நடந்து செல்லுகிற பாதை அல்ல. நம்ம இஷ்டத்துக்கு நடப்போம், அங்கே போவோம் இங்கே போவோம், அதெல்லாம் நெய்யா பொழியாது. தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாதைகள், அதுதான் அவருடைய பாதைகள். நமக்கென்று தேவன் தருகிற பாதைகளில் நம்ம போனோம்னா அந்த பாதை எப்படி பொழியுமா? நெய்யாய் பொழியும். பால் விற்கிற விலையில் நெய்யா பொழியுமா? 1 லிட்டர் பால் என்ன விலையாக விற்குது? 25 ரூபாயிலிருந்து 35 ரூபா, அதுக்கு மேலேயும் விற்குது. ஆனால் அதாவது 1 லிட்டர் பால் 25 ரூபா 30 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கிடலாம். ஆனால் 1 லிட்டரு நெய் வாங்கணும்னா 25 ரூபா 30 ரூபாய்க்கு யாரும் தர மாட்டாங்க. 10 மடங்கு மேலே போகும். அப்போ பாலை விட நெய்யுக்கு அவ்வளவு மெஜாரிட்டி விலையேற பெற்றது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பால் நேரடியாக பசுமாட்டு மடுவிலிருந்து வந்துடுது, நேரடியாக நமக்கு கிடைக்குது. நெய் அப்படி கிடைக்காது. அது நெய் நமக்கு வேணும்னா என்ன செய்யணும்? இந்த காலத்தில் மிஷின் மூலமாக செய்கிறாங்க. ஆனால் முறைப்படி அந்த காலத்தில் எப்படி நெய்யை தயார் பண்ணாங்க? பாலை நல்லா சூடாக்கி அந்த மத்து போட்டு கடைன்னு கடைவாங்க. கஷ்டப்பட்டு கடைவாங்க. சாதாரண ஆள்லாம் கடைய முடியாது. இப்போ உள்ள சந்ததிட்ட கொடுத்தீங்கன்னா நட்டு துட்டு போட்டு போயிடுவாங்க. மத்தை வச்சு இப்படியே உருட்டணும். இப்போ உருட்ட மாட்டாங்க. அப்புறம் அந்த மத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெண்ணெய் சேரும். அதை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் வைப்பாங்க. இப்படி பல நாள் சேர்த்து சேர்த்து கொஞ்சம் வெண்ணெய் மாதிரி அது கொஞ்சம் இவ்வளோ தூரம் வந்த உடனே அதை சட்டியில் போட்டு நல்லா தாளித்து சேர்க்க வேண்டிய சேர்த்து அது நெய்யாக மாறும். பாலுடைய நிறம் வெண்மை, அதிலிருந்து எடுக்கப்படுகிற நெய் வெள்ளையாக இருக்காது. ஆனால் இந்த பாடுகள் பட்டு வருகிறதல்லவா, கடையப்பட்டு பிரிக்கப்பட்டு அக்கினியில் சட்டியில் போட்டு வேக வச்சு அவ்வளவு பாடுகளை சந்தித்து வந்த
அந்த நெய் பாலின் விலையை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக விலையேற பெற்று ருசியானது, பாலை விட ருசியானது. பாலை ஒரு கிளாஸ் நீங்கள் குடிச்சிடலாம், ஆனால் நெய் ஒரு டீஸ்பூன் உங்கள் சாப்பாட்டில் போட்டால் போதும், திருப்தியாக இருக்கும். அவ்வளவு ஆரோக்கியமானது. இப்போ நம்ம கடையில் வாங்குகிற நெய்யெல்லாம் சும்மா, உண்மையான நெய் சொல்கிறேன் நான். ஒரு ஸ்பூனுக்கு மேலே உங்களால் ஊற்ற முடியாது ஆகாரத்தில், அவ்வளவு டேஸ்டாக இருக்கும், விலையேற பெற்றது. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அதனுடைய ஆவிக்குரிய பொருள் என்ன? நெய் என்பதனுடைய ஆவிக்குரிய பொருள் வாசியுங்கள். யோபு 29:6. என் பாதைகளை நான் நெய்யினால் கழுவினேன், கண்களிலிருந்து எனக்காக எண்ணெய் தண்ணி மூல ஓடிக்கொண்டது. அந்த செல்வ நாட்களில் சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும். என் பாதங்களை நெய்யினால் கழுவினேன் அப்படின்னு சொல்றாரு யோபு. நெய்யில் போட்டு கழுவினாரான்னு அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கிறாருன்னா, அடுத்து வாசிக்கும் பொழுது, அந்த செல்வ நாட்களின் சீர், அதாவது நெய் என்பது செல்வ நாட்கள், அந்த ஆசீர்வாதம் செழிப்பை குறிக்கிறது, வேறொன்று. ஆண்டுடைய பாதையில் நடந்து போறவங்களுக்கு செல்வ நாட்களாக இருக்கும், செழிப்பாக இருக்கும், நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதைத்தான் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே தேவனுடைய பாதையிலே நம்ம செல்றோம் என்றால், அவருடைய பிள்ளையாக வாழ்வோம் என்றால், அந்த சிறப்பான ஒரு ஆசீர்வாதமுள்ள ஒரு செல்வ நாட்களை போன்ற ஆசீர்வாத நாட்களை, ஆசீர்வாதத்தை, செழிப்பை கர்த்தர் நமக்கு தருவார் என்பதுதான் அதனுடைய பொருள். இந்த செல்வத்திற்கு அல்லது இந்த நெய்யிக்கு என்ன வல்லமை இருக்கு தெரியுமா? சங்கீதம் 119:14 வாசிங்க. சங்கீதம் 119:14. திரளான செல்வத்தில் களி கூறுவது போல. திரளான செல்வம் அல்லது நெய் இது என்ன செய்யுமா? நம்மளை களிகூற செய்யுமா? இருக்கிற வேதனைகளை மறந்து, தோல்விகளை மறந்து, பிரச்சனைகளை மறந்து களி கூறுதலாக நம்மை வாழ வைக்கும், சந்தோஷமாய் வாழ வைக்கும். கர்த்தருடைய பாதையிலே செல்லும் பொழுது நீங்கள் செழிப்பாக வாழுவீர்கள், சந்தோஷமாக வாழுவீர்கள். அதுதான் அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. களி கூர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. 1000 பிரச்சனை உங்களுக்கு இருக்கும், அதெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா நீங்க இருப்பீங்க. அதுதான் அந்த நெய். அவருடைய பாதை நெய்யாய் பொழிகிறது. எப்பவும் சந்தோஷமா இருக்கிற ஒரு அனுபவம், செழிப்பாய் இருக்கிற ஒரு அனுபவம், அதுதான் நெய். மட்டுமல்ல, ஏசாயா 61:6 நீங்கள் வாசிக்கலாம். ஏசாயா 61:6. நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அல்லது நெய்யை, ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு, அதாவது ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிப்பீங்க. இதுவரைக்கும் உங்க செல்வத்தை ஜாதிகள் அனுபவித்திருக்கலாம், உங்களுடைய ஆசீர்வாதத்தை சத்துரு திருடி இருக்கலாம், உங்களுடைய சுகத்தை, சந்தோஷத்தை, நிம்மதியை சத்துரு தொலைச்சிருக்கலாம். கடந்த நாட்களிலே ஒருவேளை இதே அனுபவத்தை நீங்கள் சந்தித்திருக்கலாம். உங்களுக்கு இருந்த சந்தோஷத்தை, உங்களுக்கு இருந்த ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு இருந்த நன்மையை சத்துரு அனுபவிச்சிருப்பான். ஆனால் இந்த நாளிலிருந்து ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை, நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை நீங்க அனுபவிப்பீங்க. இழந்து போன உங்களுடைய செல்வத்தை, இழந்து போன சுகத்தை, இழந்து போன ஆசீர்வாதத்தை இந்த நாளிலிருந்து நாம் அனுபவிக்க போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா.
என்றைக்குமே சத்துரு அனுபவிக்க முடியாது. அதை அப்படியே தலைகீழாக மாற்றி ஆண்டவர் நம்மை அனுபவிக்க செய்வார். எனவே அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. நீங்கள் இனிமேல் அனுபவிக்க வேண்டிய காலம், இவ்வளவு காலமும் வேதனை அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் இனிமேல் அந்த நன்மைகளை, ஜாதிகளின் செல்வத்தை, ஆசீர்வாதத்தை, சுகத்தை, சந்தோஷத்தை, நிம்மதியை அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கடைசியாக எசேக்கியேல் 16:13 வாசியுங்கள். எசேக்கியேல் 16:13. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். அப்படி நெய்யை நீ சாப்பிடுறதுனால நீ மிகவும், ஆமா, இப்போ ரொம்ப அழகாயிட்ட. நெய் நீங்கள் நிறைய சாப்பிடுங்க, ரொம்ப அழகாக வந்துடுவீங்க. அவருடைய பாதையில் நீங்கள் நடங்க, அதுதான் நெய். இயேசுவினுடைய பாதையில், வசனத்தின் பாதையில் நடக்கிறது தான் நெய். அந்த நெய்யை சாப்பிட்றதுனால நீ மிகவும் அழகாக வந்துட்ட. இதுக்கு முன்னால் நீ அழகில்லாமல் இருந்த, வேதனையோடு இருந்த, கவலையோடு இருந்த, அழகில்லாமல் எப்பவும் அழுது கொண்டும், எப்பவும் கண்ணீர் விட்டு கொண்டும், எப்பவும் வியாதி, பலவீனம், போராட்டம் என்றும் சொல்லி நீ இருந்த. ஆனால் நீ இந்த நெய்யை சாப்பிட சாப்பிட, அல்லது தேவனுடைய பாதையிலே நடக்க நடக்க, தேவனை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்த நீ அவைகளெல்லாம் விட்டு இழந்து, அந்த தேவையில்லாத கண்ணீர், வேதனை, போராட்டம், அழகற்ற காரியம், தேவையில்லாத காரியம் எல்லாவற்றையும் உன்னை விட்டு வெளியேற்றி உன்னை மிகவும் அழகுள்ளவர்களாய் மாற்றுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போது இழந்து போன அழகை, இழந்து போன சமாதானத்தை, இழந்து போன சந்தோஷத்தை ஆண்டவர் தருவார். நெய்யை நீங்கள் சாப்பிடுங்க, தேவனுடைய பாதையில் நடங்க. அப்பொழுது நீங்கள் ரொம்ப அழகாயிருவீங்க. உங்கள் வாழ்க்கை மிகவும் அழகாய் மாறிவிடும். இழந்து போன சந்தோஷம் திரும்ப கிடைத்துவிடும். எனவே மிகவும் அழகுள்ளவள் ராஜ்யத்தை என்ன செஞ்சிருப்பீங்க? சுதந்திரிப்பீங்க. உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு வேண்டிய வருமானங்களை, உங்களுக்கு வேண்டிய காரியங்களை நீங்கள் சுதந்திரித்து கொள்வீங்க. எப்போ? அவருடைய பாதையில் நடக்கணும். அதான் நெய்யாய் பொழியும். அப்போது தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இந்த நாளிலிருந்து இழந்து போன அழகை, இழந்து போன சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை திரும்ப தந்து உங்களை மிகவும் அழகுள்ளவர்களாக, அல்லது சமாதானம் உள்ளவர்களாக, சந்தோஷம் உள்ளவர்களாக, ஆசீர்வாதம் உள்ளவர்களாக கர்த்தர் நிச்சயம் இந்த நாளிலிருந்தே மாற்றுவார். அந்த விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. மிகவும் அழகுள்ளவர்களாக மாற்றுகிறவர். ராஜ்யத்தை, இழந்து போன ராஜ்யத்தை, இழந்து போன சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மைகளை மீண்டும் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். எனவே தேவனுடைய பிள்ளையே, நமக்கு இந்த வருஷத்தில் இருக்கிற மீதியான நாட்கள் உங்களுக்கு மிகுந்த அழகுள்ளதாய் மாற கர்த்தர் உதவி செய்வார். உங்கள் ஆசீர்வாதத்தை, இழந்து போன நிம்மதியை மீண்டும் சுதந்திரித்து கொள்ள, இழந்து போன ஜெயத்தை, வாழ்க்கையை சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே தான் ஆண்டவர் நமக்கு தந்த வார்த்தையை, அந்த வசனத்திலே 2 ஆசீர்வாதங்களையும் விசுவாசத்தோடு நாம் சுதந்திரிக்க வேண்டும். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இழந்து போன நன்மைகளை ஆண்டவர் திரும்ப தருகிறவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவருடைய பாதையிலே நாம் நடக்கும் பொழுது அவர் சீரும் சிறப்புமாக மீண்டும் நம்மை வாழ வைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே என்ற பாடலை கேட்கும் பொழுது நாம் அன்பின் காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை
மகிமைப்படுத்துகிற நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாபேசை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு பேசட்டும், இடைபடட்டும், ஆசீர்வதிக்கட்டும்ப்பா. வருஷத்தை உமது நன்மைகளினால் முடிசூட்டுகிறீர் என்ற உம்முடைய ஆசீர்வாதத்தை, உம்முடைய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி இழந்து போனதான செல்வத்தை, ஆசீர்வாதங்களை, சந்தோஷத்தை, ஆரோக்கியத்தை திரும்பவும் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய போகிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம்பா. நீ நெய்யை புசிக்கிறபடியினாலே மிகவும் அழகுள்ளவளாய் நீ மாறுகிறாய். ராஜ்யத்தை நீ சுதந்திரிப்பாய் என்று சொல்லப்பட்டது போல உம்முடைய பாதைகளிலே நடந்து ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதான அல்லது இழந்து போனதான ஆசீர்வாதத்தை, ராஜ்யத்தை, சந்தோஷத்தை, சுகத்தை, வாழ்க்கையை திரும்ப சுதந்திரித்துக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய போகிறபடினாலே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே செலுத்தின அன்பின் காணிக்கைகளை ஆசீர்வதியும். வேண்டிய பிரதிபலனையும் ஆசீர்வாதத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நூறத்தனையாக தந்துள்ளப்பா. தடைப்பட்டவர்களை நினைக்கிறோம், ஊருக்கு சென்றவர்களை நினைக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்வீராக. தொடர்ந்து எங்கள் தேவனுடைய கரம் கூட இருந்து வழிநடத்தட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னால் முடியாதது
உம்மால் முடியுமையா, என்னாலாகாதது உம்மாலாகுமையா.